ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரொம்ப சூப்பரான படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமரன் விசஸ் லக்கி பாஸ்கர் தாங்க. இரண்டு படத்தோட கம்பேரிசன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. கதாநாயகன் யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அமரன் படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காருங்க. லக்கி பாஸ்கர் திரைப்படத்தில் நம்ம சூப்பராக நடிச்சிருக்கிறது தான் நம்ம துல்கர் சல்மான். சம்பளம் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 கோடி வாங்கியிருக்காங்களாம். இவர் கிட்டத்தட்ட 50 கோடி வாங்கியிருக்காருங்க இந்த படத்துக்கு மட்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயக்கம், தயாரிப்பு, கதாநாயகி. யார் இயக்கியிருக்காங்கன்னா ராஜ்குமார் அப்படின்றவர் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. வெண்கி அப்படின்றவர் இந்த முழுக்க இந்த படத்தை எடுத்திருக்காரு. தயாரிப்பாக நம்ம கமலஹாசன் சார் தான் அமரன் திரைப்படத்தை காசு போட்டு எடுத்திருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சித்ரா அப்படின்றவங்க எடுத்திருக்காங்க. கதாநாயகியை பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி அருமையான நடிப்பு காட்டியிருப்பாங்க அமரன் திரைப்படத்தில். மீனாட்சி அப்படின்றவங்க அழகாக வந்திருப்பாங்க லக்ஷி பாஸ்கரில். அடுத்து பார்க்க போகிறது ஒளிப்பதிவு. கேமராமேனாக அமரன் திரைப்படத்தில் சாய் பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையாக. இந்த படத்தில் ரவி அவர்கள் திறமையாக கையாண்டிருக்காரு. முதல் நாள் வசூலாக பார்த்தீங்கன்னா 25 கோடி அள்ளியிருக்குங்க. லக்கி பாஸ்கர் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் அள்ளியிருக்கு. ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அக்டோபர் 31 2024. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு. யாரை நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முகுந்த் வரதராஜன் தன்னோட கதையை அருமையாக எடுத்திருக்காருங்க. ராம்கி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் வேறு லெவலில் நடிப்பை காட்டியிருக்காரு. இசை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜிவி பிரகாஷ்குமார் தான் இரண்டு படத்துக்குமே தன்னோட அருமையான இசையை கொடுத்துருக்காரு. இரண்டு படத்துக்கு ஒரே மியூசிக் டைரக்டர் தான். கதையாக ஆர்மி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அமரன் திரைப்படம். பணம் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் அழகாக எடுத்திருக்காங்க லக்கி பாஸ்கர். 90s கட்டுற மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. படம் ஆரம்பித்தது நம்ம 15 அக்டோபர் 2022 ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இது 22/2021 ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 200 கோடி ரூபாயும், இது தோராயமாக 100 கோடி ரூபாயும் கிட்டத்தட்ட போட்டு எடுத்திருக்காங்க. வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு படமே சரியான வசூல் 320 கோடி ரூபாயும், இது கிட்டத்தட்ட 135 கோடி ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் அமரன் திரைப்படம் பிடிச்சதா சிவகார்த்திகேயனோடது இல்லை துல்கர் சல்மான் லக்கி பாஸ்கர் பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவளோட பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.